அப்படி பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸ் ஃபார் ஆல் டீம் நம்ம சேனல் நேம் தான், அதை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, சார் டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஆர்டிக்கு நீ எந்த விதமான அப்டேட்டுமே இல்லையே சார், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணி முடிச்சிருந்தோம், முடிச்சதுக்கப்புறம் இந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டரு எப்போ சார் வரும்? ஏன்னா யூஜிக்கு காலேஜ் வந்து திறக்க போகிறாங்க, இந்த 18ஆம் தேதி வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது போலயே இந்த 12 விதமான கோர்ஸுக்கும் இந்த 18ஆம் தேதி காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஆர்டிக்கு எந்த விதமான அந்த காலேஜ் ஓப்பனிங் டேட்மே சொல்லல, சீட் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேஷன் அந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வரலையே சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. அதுக்கு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஆர்டிங்கிறது 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். அப்போது எப்படி இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் யூஜிக்கு 4 இயர்ஸ் கோர்ஸை 3.5 இயர்ஸ் கோர்ஸாக குறைச்சாங்களோ அது போலயே உங்களுக்குமே 1.5 வருஷம் கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்து வரும். யூஜிக்கு குறைச்சிட்டாங்க, அது போலயே டிப்ளமோக்கும் குறைப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸுமே பார்ப்போம். நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுப்போம். யூஜிக்கு எப்படி கொடுக்குமோ அது போலயே டிப்ளமோ கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஆர்டிக் கொடுத்துருந்தோம். என்னென்ன பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ சார் வரும்? சீட் அலாட்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சீட் அலாட்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிட்டு அப்படிங்கிறத 100% ஷூராக அவங்க வந்து சீட்டை அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறீங்க, குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. இப்போது வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 7500 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7500 வேக்கன்சிக்கு 25 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க. அப்போது இந்த 25 லட்சம் பேருக்குமே வந்து அலாட்டட் ஆகிருக்கு, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, 7000 சீட்டுக்கு எப்படி 25 லட்சம் பேரை கூப்பிட முடியும்? அதனால தான் இந்த டிப்ளமோவுக்கு 3200 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டுருங்க. 1200 சீட்ஸுக்கு 1200 சீட்ஸுக்கு. அப்போ இந்த 1200 ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கூடிய விரைவில் வந்து வரும். ஏன்னா இப்போ தான் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்லாம் முடிஞ்சு வந்து இந்த 2 டேஸ் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து வந்துடும். எப்படியுமே டிஎன்இ வந்து சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 to 5 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 to 5 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணாங்க. யூஜிக்கு அப்படி தான் ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் டிப்ளமோக்குமே அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணால் தெரியும். அப்போது வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு இந்த 2 டேஸில் கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மற்றபடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வர சான்ஸ் வந்து இருக்குது. சர்டிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டு இல்லை வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஆர்டிக்கு ஃபாஸ்ட்டாகவே ஈஸியாகவே வேலைக்கு போயிடலாம். அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. ஃபாஸ்ட்டாகவே வேலைக்கு வந்து ஈஸியாக போகிற ஒரே வழி டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஆர்டி தான். யூஜி கூட ஒரு பிளாக்குக்கு ஒரு ஏஓ தான் இருக்க முடியும். ஆனால் டிப்ளமோ அக்ரிக்கு ஒரு பிளாக்குக்கு 5 ஏஓ இருக்கலாம். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து இருக்கலாம். அப்போது வந்து இதுக்கு வாய்ப்புகளுமே அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த 1200 ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால தான் நம்ம இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சீட் அலாட்டட் ஆனோடனே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் ஆப்ஷன்லாம் இருக்கா அப்படிங்கிறத கிளியர்கட்டாக நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுவோம். அதையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2 டேஸில் வந்து வந்துடும். 2 டேஸில் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிடும். நம்மளுமே கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.